ஜனநாயக ரிலீஸுக்கு பிறகு விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறதும் பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை விஜய் நம்பி கூட்டணி ஆப்ஷனை பேசிக்கிட்டு அவர் வராம ரஜினிகாந்த் மாதிரி திரும்பி போயிட்டாருன்னா இப்ப விஜய் தனிச்சு போறது உண்மையிலேயே அது நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா கட்டமைப்பு இல்ல. கமலஹாசனுக்கு கேண்டிடேட் போடக்கூடிய பலத்தை விட விஜய்க்கு கேண்டிடேட் போடக்கூடிய பலம் குறைவு. கூட்டணிங்கிறது யாரும் யாரையும் வாழ வைக்கிறதுக்கு இல்ல. தங்களுக்கு என்ன லாபம், இன்னைக்கு என்ன லாபம், நாளைக்கு என்ன லாபம்னு பார்த்துதான் அரசியல் கட்சிகள் கூட்டணி வைப்பாங்க. அண்ணாமலையை வீழ்த்தி பாஜக கூட்டணிக்குள்ள போனாதான் தான் தாக்கு பிடிக்க முடியும்னு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி மஸ்ட்னு உள்ள வந்தார். எம்ஜிஆர் டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாரு ஜெர்னலிஸ்ட் ரவீந்திர துரைசாமி சார். அவரை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வெல்கம் சுகன்யா சார். இப்போ கூட்டணி தொடர்பா அதிமுகவோட கனவு உடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தாவேகாவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த அதிமுகவோட நகர்வு எப்படி சார் இருக்கும்? ஏற்கனவே அதிமுக பாஜக முக்கியமா தாவேகா முக்கியமான்னு சொல்லும்போது பாஜக கூட தான் ஏற்கனவே கூட்டணி வச்சாங்க. 2024 மக்களவைத் தேர்தலில் 6 சீட்டு மேலே தர முடியாதுன்னு எடப்பாடி ஐயா சொன்னார். 12 சீட்டு குறைஞ்சி கூட்டணி இல்லைன்னு அண்ணாமலை சொன்னார். அந்த கூட்டணி உடஞ்சதில் அண்ணாமலை ஒரு ஹீரோவாக நின்று 18% வாக்குகள் என்டிஏ எடுக்க வச்சார். என்டிஏ அண்ணாமலை ஹீரோவாக நின்று எடுத்தது மோடி பிரதமர் தான். பிரதமர் கேண்டிடேட் மோடி இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார், டிடிவி இருந்தார், டாக்டர் ஐயா இருந்தார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தாங்க, ஏசி சண்முகம், பாரிவாண்டியர், ஜான் பாண்டியன், இவர் தேவநாதன் யாதவ், தமிழிசை 2வது வந்தாங்க, இவர் எல் முருகன் நீலகிரியில் 2வது வந்தார், மதுரையில் சீனிவாசன் 2வது வந்தார், நயினார் நாகேந்திரன் 2வது வந்தார். அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பாஜகவில் பேக்கிங் உள்ள பொன் ராதாகிருஷ்ணன் அவர் 2வது அதிமுகவை 4வதே தள்ளினார். இவங்க எல்லாரும் இருந்தாலும் கூட அந்த 18 விழுக்காடு வாக்குக்கும் ஒரு ஹீரோவா அண்ணாமலை நின்னார். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணி மக்களவையிலே வேண்டான்னு ஒரு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை பிடிக்க வேண்டிய துர்பாக்கியமான நிலைமை. ஏன்னா பாஜக என்டிஏக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம் 5% தான். என்டிஏ அதிமுக கூட்டணியிலேருந்து தேமுதிக வெளியேறிட்டாங்க, கிருஷ்ணசாமி வெளியேறிட்டாப்புல. முபாரக் மட்டுமே இருந்த ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலையை வீழ்த்தி பாஜக கூட்டணிக்குள்ள போனாதான் தான் தாக்கு பிடிக்க முடியும்னு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி மஸ்ட்னு உள்ள வந்தார். அந்த இடம்தான் தாவேகா தொடர்பாட்டு பத்திரிகை செய்திகளில் வந்த பரப்பப்பட்ட செய்திகள்லாம் ஒரு பொய் உரையாட்டு ஆகி போச்சு. அதெல்லாம் முக்கியத்துவம் மற்று போச்சு. அதில் பாஜக தான் முக்கியங்கிற ஒரு முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டாரு. அதற்கு பிறகு இந்துத்துவ கொள்கைகளை பேசினாரு. என்னையும் பாஜகவையும் கூட்டணியை பிரிக்க சதின்னு சொன்னார். இப்பவும் அவருக்கு பாஜக ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக இருக்குது. பாஜகவும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு 2019ஆம் ஆண்டு 2.7 விழுக்காடு தான் பாஜக அசம்பிளியில் எடுத்திருந்தாங்க. ஆர்கே நகரில் நோட்டா கீழே போயிட்டாங்க. அந்த வகையில் 5 மக்களவை இடங்களை மட்டும்தான் பெற்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து 20 சட்டமன்ற இடங்களை தான் அவங்க பெற முடிஞ்சது. ஆனால் இன்றைய தினம் அவங்க 11.4% தாமரையில் பெற்று சூழ்நிலையில் அவங்க 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு அண்ணாமலை போர்க்குடி தூக்குறாரு. பிஎம் ஓட்டு அதை சொல்லிட்டாரு. அது கொடுக்கலன்னா அண்ணாமலை என்ன முடிவு எடுப்பாருங்கிறதே பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ பாஜக கூட்டணி என்பது தங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டுங்கிற லெவலில் தான் எடப்பாடி செய்தார். அது மட்டும் இல்லை, அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நாங்களும் பாஜகவும் சேர்ந்தா 180 சீட்டு ஜெயிப்போம், விஜய் வந்தால் 200 சீட்டு ஜெயிப்போம்னு ஒரு 20 சீட்டுக்கு ஒருத்தானவராக தான் கடைசியாக விஜயை பற்றி ராஜேந்திர பாலாஜி பேசினாருங்கிறதும் தெளிவு. விஜய் அதை ஏற்றுக்கிறாரு இல்லைங்கிறது 2வது விஷயம். அவங்களோட நோக்கம் அப்படி தான் இருந்தது. இப்போ விஜய் தனிச்சு போகிறது உண்மையிலேயே அது நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா கட்டமைப்பு இல்லை. 214 தொகுதியிலையும் விஜய் அன்னதானம் நடந்தது, விஜய் பிறந்த நாளுக்கு இது நடந்துங்கிறதுல பொய். அது 34 இடத்துல தான் நடந்தது. நான் அரசியல் விமர்சகர்கள், சாணக்கியா, என் தம்பி பாண்டே போன்றவங்கள்ட்டெல்லாம் ஆதாரம் கேட்குறேன். இது 214 நடந்ததுன்னா இது விஜய்க்காக பேசக்கூடியவங்க அவங்க சேனலில் போடலாம், அல்லது விஜயே அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம், அல்லது சாணக்கியா கிட்ட கொடுத்து இவ்வளவுலாம் நடந்தது இவங்க எங்களோட ஆட்கள்னு கொடுக்கலாம். பட் இல்லை, கட்டமைப்பு இல்லை.
35 இடத்துக்கு மேலே விஜய்க்கு பிறந்தநாள் கொண்டாடப்படலை. 35 கேண்டிடேட்டுக்கு மேலே ஒருத்தானவங்க இல்லை. ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு அன்னதானம் வழங்கணும்னா ஒரு 25,000 ரூபாயாவது செலவு பண்ணணும். ஒரு இடம், இது ஸ்பீக்கர் செட்டு, ஒரு ஏழை ஒரு 1000 பேருக்காவது ஒரு சாப்பாடு போடணும். அந்த இடத்துக்குள்ள 35 பேருக்கு மேலே இல்லை. இன்னும் இருக்காங்க. மதுரையில் ஒரு தம்பி போட்டுட்டு இருக்காப்புல, டி நகரில் அப்புன்னு ஒருத்தர் போட்டுட்டு இருக்கிறாப்புல. இப்படி இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு 35க்கு மேலே விஜய்கிட்ட ஒருத்தியான கேண்டிடேட் இல்லைங்கிறதா 100% உண்மை. அதுக்கு பிறகு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாட்டும் கண்டன கூட்டம், அனுதாப கூட்டம், அஞ்சலி எதுவுமே இல்லை, ஆளே இல்லை நடத்ததுக்கு. ஸோ அந்த விஜய்க்கு பலம்ங்கிறது ஒரு கமல்ஹாசனுக்கு கேண்டிடேட் போடக்கூடிய பலத்தை விட விஜய்க்கு கேண்டிடேட் போடக்கூடிய பலம் குறைவு. பட் விஜயை ஒரு சிஎம் கேண்டிடேட்டா வச்சு தினகரன் ஒரு 60 சீட்டு கொடுத்தா கூட்டணிக்கு போகலாம். பிரியாரிட்டி ஆப்ஷனா தான் தினகரன் விஜய் வச்சிருக்கிறாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு 20 சீட்டு கொடுத்தா விஜய்கிட்ட கூட்டணி போகலாம். இது விஜயை ஆப்ஷனா வைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கட்டத்துக்குள்ள 96ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸுக்கும் மதிமுகவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த போது டாக்டர் ராமதாஸ் வந்து கட் அண்ட் ரைட்டா மதிமுக பலம் நிரூபிக்காதவங்க, தமிழக முன்னேற்ற முன்னணி சிவாஜி கட்சி மாதிரி இவங்க பிசில் அவுட் ஆயிடலாம் அப்படின்னு, உங்க பலம் எங்கள் பலமும் எங்கள் பலம் நாங்கள் பலம் நிரூபிச்சவங்க பலம் இல்லைன்னு அது மெட்டீரியலைஸ் ஆகாம போயிட்டு, இப்போ மெட்டீரியலைஸ் ஆகணும்னா விஜய் தினகரனுக்கு ஒரு 60 சீட்டு அப்பர் சவுத்து டெல்டா அங்கெல்லாம் கொடுத்தா ஒரு வேளையில் தினகரன் ஏற்றுக்கலாம். வேலு கார்த்திகன், தேர்போகி பாண்டியன் போன்ற செல்வாக்கானவங்களாம் அவர்கிட்ட இருக்கிறாங்க. ஒன்று, கிருஷ்ணசாமி அவர் மீண்டும் விஜயை பயன்படுத்தி தேவேந்திர உளவியலாளர்கள் மத்தியில் தான் எமர்ஜாய் வரணும்னு நினைப்பாரு. அப்போ பலம் நிரூபிக்காத விஜய் கூட யாரும் கூட்டணி போக வாய்ப்பில்லைன்னு சொல்லும்போது இவர் அந்த கூட்டணிக்கு போய் விஜயை ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்குள்ள சூழ்நிலையில் வரலாம். இந்த விஜய் தனிச்சு நிற்கிறதுங்கிறது எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி தான். எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கு விஜய கிருஷ்ணசாமி பயன்படுத்தலாம். எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு விஜய தினகரன் பயன்படுத்தலாம். எடப்பாடி கிட்ட பேரம் பேசி 30 MB ஒரு ராஜ்யசபா வாங்குறதுக்கு அன்புமணி பயன்படுத்தலாம். இப்படி இந்த அரசியல் களம் வந்து விஜய் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறதுல எடப்பாடிக்கு பெரிய ஒரு இக்கட்டை கொடுத்துட்டு, பட் அவர் என்ன பார்க்குறாருன்னா, நாம பாஜகவை கையில் எடுக்கலன்னா 18% என்டியையும் பிஎம்ஓவும் அண்ணாமலையும் 8% சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிட்டாங்கன்னா அது பெரிய சிக்கலாயிருங்கிறதுக்காக தான் அவர் பாஜகவை சேர்த்தாரு. பாஜகவை சேர்த்ததின் விளைவு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிக்குன்னு ராமதாஸ் யோசிக்கிறாரு. தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் யோசிக்கிறாங்க. ஸோ விஜயே யோசிச்சாரு. விஜயே பாஜக இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வரதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் வந்திருக்கும். பாஜக இருக்கும்போது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு பாதிக்கும், சினிமா பாதிக்கும். மெர்சல் படத்துல இருந்தே அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு எதிர்ப்புல தான் விஜய் எழும்பினாரு. முன்ன விட ஆடியன்ஸ் வலிமை கூடிச்சு. அப்போ அது அவர் யோசிக்கிறாரு. ஸோ கூட்டணிங்கிறது யாரும் யாரையும் வாழ வைக்கிறதுக்கு இல்லை, தங்களுக்கு என்ன லாபம், இன்னைக்கு என்ன லாபம், நாளைக்கு என்ன லாபம்னு பார்த்து தான் அரசியல் கட்சிகள் கூட்டணி வைப்பாங்க. அதில் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு ப்ரூவ் ஆயிட்டு. 4.3 விழுக்காடு கொண்ட காங்கிரஸுக்கு 9 MB 10 MB, அந்த கூட்டணிக்கு 40 MBன்னு ஸ்டாலின் வந்து ஜெயித்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ நாளைக்கு இந்தியா பிடிக்கணும்னா காங்கிரஸுக்கு வந்து ஸ்டாலின் வேணும். அதனால காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் கூட தான் நிற்பாங்க. பிசிகா 0.7% வாக்கெடுத்தவங்க அவங்களும் ஸ்டாலின் கூட தான் நிற்பாங்க. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் வந்து சீட்டை கூட குறைச்சிக்குவாங்க. மற்ற கட்சிகள் இவர் ஓபிஎஸ், டிடிவி, தேமுதிக, டாக்டர் ராமதாஸ், ஏன் இன்க்ளூடிங் விஜய் வந்தா சீட்டை கூட குறைக்க தயாரா இருக்கிறாங்க. ஸோ திமுக அணி இன்டாக்டா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், 45 விழுக்காடு வாக்கு பலம் கொண்ட ஒரு அணியா தான் திமுக அணி உறுதியாக இருக்கும். அதை தொடர்ந்து அதிமுக அணியிலும் இது ஜி.கே. வாசன் ராஜ்யசபா எதிர்பார்க்கிறாரு. அதனால அவர் இன்னொருத்தரை காட்டி பேரம் பேச மாட்டார். ஒரு ராஜ்யசபா அவருக்கு கிடைக்கும்னு நம்புறாரு. அதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி எப்படி மலரும்னு சூழ்நிலையில அதை மலர வச்சதுல ஜி.கே. வாசனுக்கு பங்களிப்பு பெருசு. ஸோ ஜி.கே. வாசனுக்கு ஒரு ராஜ்யசபா எடப்பாடி கொடுக்கலாம். அப்படி ராஜ்யசபா ஜி.கே. வாசனுக்கு கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜி.கே. வாசன் வந்து அந்த பவர் பொலிட்டிக்ஸ், பார்கெனிங் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்ஸை இவருக்காக பண்ண மாட்டாரு. இவரு கூட மற்றவங்களை கொண்டு சேர்க்கறதுக்கும் பாஜகவும் அதிமுகவும் சீட் சேராரில் உடையாம இருக்கிறதுக்குமான வேலையும் பார்ப்பாப்புல. இப்போ இந்த சூழ்நிலை தான் இருக்குது.
ஜனவரி 15க்கு மேலே தான் அடுத்த கட்ட ஆட்டம் இருக்குது. ஜனநாயக ரிலீஸுக்கு பிறகு விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறதும் பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை விஜய் நம்பி கூட்டணி ஆப்ஷனை பேசிக்கிட்டு அவர் வராமல் ரஜினிகாந்த் மாதிரி திரும்பி போயிட்டாருன்னா பண்ணவங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். ஸோ விஜயும் முழு நம்பிக்கைக்குரியவராக விஜயும் தினகரனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் பார்க்கல. அதனால தான் பலம் நிரூபிக்காதவங்க வந்து கட்டமைப்பு இல்லாதவங்க வந்து தங்களை பெருசாக நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காருன்னா அவரும் மீண்டும் தோத்து போன அதிமுக அலையன்ஸுக்கே போகலாங்கிற எண்ணம் கூட்டம் கூட அவருக்கு இருக்கலாம். ஸோ அலையன்ஸுங்கிறது ஆப்ஷன் அண்ட் ப்ரியாரிட்டி. அதில் ஒரு ஆப்ஷனை காட்டி எங்கே போகணுமோ அங்கே ப்ரியாரிட்டியான இடத்துல போய் நின்றுவாங்க. அதுதான் இப்போ நீங்கள் அன்புமணிக்கு வந்து இந்த அரசியல் களம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கும் அன்புமணிக்கும் நட்பு. அதில் ஒரு விஜய் ஆப்ஷன் அன்புமணி ஓப்பன் பண்ணினாலும் 10.5 எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் 38%, தர்மபுரியில் 25%, சிதம்பரத்தில் 36%, விழுப்புரத்தில் 36%, கள்ளக்குறிச்சியில் 40%, இங்கே நாமக்கல்ல 40%. அப்போ விஜயை காட்டிக்கிட்டு இவர் எடப்பாடி கிட்ட 30 ராஜ்யசபாணி வாங்கிட்டு போகிறது தான் இவர் அன்புமணி ராமதாஸுக்கு நல்லது. ஸோ இந்த இடத்துக்குள்ள நான் சொன்ன அதிமுக பாஜக செட்டில்டு, திமுக அணி செட்டில்டு, மற்ற வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள் விஜய் ஆப்ஷனா காட்டி இன்னொரு இடத்துக்குள்ள அவங்க நுழையதுக்கு பார்ப்பாங்க. ஓபிஎஸ் விஜய் ஆப்ஷனா காட்டல. அவர் டைரக்டராட்டு ஸ்டாலின் போய் சேரதுக்குள்ள வாய்ப்புகள் தான், சாத்தியக்கூறுகள் தான் அவரை பொறுத்த அளவில் பெரிய அளவில் இருக்குது. ஸோ இந்த 2 அணிலும் இல்லாத கட்சிகள் வந்து என்ன முடிவெடுக்க போறாங்கிறது ஜனவரிக்கு மேலதான் தெரியுது. இதுல விஜயும் நம்பகத்தன்மையற்றவராக இருக்கிறார். அவரு ரஜினி மாதிரி திரும்பி போயிட்டாலோ, அவர் இன்னொரு அணிக்கு போயிட்டாலோ, இவர் தலைமை ஏற்பாருன்னு நினைச்சவங்க எல்லாம் ரொம்ப சேமாயி போகும். அதனாலதான் தினகரனும் கரூர் விவகாரத்துல அங்கேயும் இல்லாம பனைமரத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்துன்னு மாதிரி விஜய்க்கு ஒரு ஆதரவு, ஸ்டாலினுக்கு ஒரு ஆதரவுன்னு அவரு தெளிவா போயிட்டாரு. ஸோ திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டுறாரு. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. விஜய் பலம் நிரூபிக்காத விஜயை நம்பி யாரும் உடனே வந்துட மாட்டாங்க. பலம் நிரூபிக்காத பலம் நிரூபிச்ச ஒருத்தர் கூட கூட்டணி பேசணும்னா அந்த ஷீட் ஷேரிங் சரியா வரதுல, அதை இணைக்கிறதுல பெரிய இடர்பாடுகள் இருக்குது. இவரு கிளைமும் அவரு கிளைமும் ஒத்து வரணும். அந்த மாதிரி தான் ராமதாஸ் கிளைமும் வைகோ கிளைமும் ஒத்து வராதனால தான் 1996ஆம் ஆண்டு அந்த அணி வரல. வந்தா வெரி பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ விஜய் பலம் நிரூபிக்காம கூட்டணி அமைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது கஷ்டமான ஒரு விஷயம்தான். 234 போட முடியாம விஜயகாந்த் மாதிரி சீமான் மாதிரி போட முடியாதனால இந்த முடிவை எடுத்திருக்காரு தான் நான் பார்க்குறேன். ஒருவேளையில் 214 போட வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்துன்னா அப்போ அவருக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, இவரை நம்பி ஜெயிக்கும்னு யாருமே இவர் கூட கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறவரில் இவர் எல்லாருமே ஓரங்கட்டிட்டாங்க. இவரெல்லாம் ஜெயிக்கும்னு யாருமே ஓரங்கட்டி போனதுனால இவர் வேற வழி இல்லாமல் 214 போட கஷ்டப்படுறாருன்னா அந்த இடத்துல 214 போட்டுக்கிட மாட்டாரு. கூட்டணிக்கு ஆள் சரியா வரலன்னா அவர் ரிட்டர்ன் பேக் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படியோ ஜனநாயக ரிலீஸுக்கு பிறகுதான் இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தெரியும். ஜனநாயக ரிலீஸ் வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை கொடுத்துருக்குது. கோர்ட்டுக்கோ லியோவுக்கோ இல்லாத ஒரு பிரச்சனையை ஜனநாயகத்தில் அவர் சந்திக்கிறாரு. ஜனநாயக நெறிப்புடை மட்டும் தான் சந்திக்கிறாரு. அநீதியா யாரும் பண்ணாலும் நம்மளே முதலா எதிர்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. ப்ரீ ட்ரேட் அண்ட் பிராக்டிக்ஸ்ல தனக்குள்ள ஜனநாயக உரிமைப்படி தான் பராசக்தியை கொண்டு லாக் பண்றாரு. எனிவே இந்த சினிமாவும் அரசியலும் சேர்ந்து தான் இருக்குது. பொங்கலுக்கு மேலதான் விஜய் தன்னுடைய அரசியல் முடிவு எடுப்பாருன்னு கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுல விஜய் தனித்து போட்டியிட்டு முதல்வர் வேட்பாளர்னு சொல்றது வரை அவருக்கு சரியான அணி அமைறதுல சிக்கல். ஏற்கனவே பாஜக ஒரு சிக்கல், விஜய் இதை சொல்றது கூடுதல் சிக்கலா தான் இருக்கும். இப்போ திரு எடப்பாடி அவர்களோட நிலைமை எப்படி சார் இருக்கு? ஏன்னா சீனியர்ஸ் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. வைத்திலிங்கம் போயிட்டாரு, செங்கோட்டையன் போயிட்டாரு, வைத்திலிங்கம் போய் டிஎம்கேவோட சேர்ந்துட்டாரு. இப்போ எல்லா சீனியர்ஸும் வெளில போயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த அமைச்சர் யார் என்று தெரியவில்லை, வெளியேறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்கு. அடுத்து எடப்பாடியோட நிலைமை என்ன சார்? ஸ்டாலின் எம்எல்ஏ டிக்கெட் தாரன்னு சொன்னா மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்தில் போன மாதிரி அதிமுகவுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரா ஸ்டாலின் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தந்தை பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்ன போது ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் கூட இவங்க சேர்றதுக்குள்ள வாய்ப்பும் ஈஸி. இதெல்லாம் பெரியார மையமாக வச்சு வந்த இயக்கம்னு சொல்லும்போது பெரியார் மண்ணுன்னு சொன்ன பிறகு ஸ்டாலின் தான் அதை திராவிட இயக்கத்தை கட்டி காக்க முடியும், திராவிட இயக்கத்தின் பெருந்தலைவர் ஸ்டாலின் தான் சொல்லி
அதிமுக எம்எல்ஏக்களையும் பலரும் ஸ்டாலின் உதயசூரியனில் மனோஜ் பாண்டியனுக்கு டிக்கெட்டை உறுதி பண்ண மாதிரி உறுதி பண்ணி கொடுப்பாருன்னா நிறைய பேர் சேரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் வந்து வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவில் நடக்கும்னு கருதுறேன். ஓகே சார், தொடர்ந்து ஃபியூச்சர்ல வந்து தாவேகாவும் ஏடிஎம்கேவும் சேர வாய்ப்பு இருக்கா? தாவேகா ஏடிஎம்கே சேர வாய்ப்புங்கிறது பாஜக இன்க்ளூசிவ் அலைன்ஸில் தாவேகா போனால் சினிமாவும் போயிடும், அரசியலும் போயிடும் விஜய்க்கு. அப்ப விஜயின் நிலைமை எப்படி இருக்கும்? அதுதான் ரிட்டர்ன் பேக் கூட ஆவார். அல்லது காங்கிரஸ் ரூட்டில் ஸ்டாலின் முதல்வண்டி போகிறதுல கூட அவர் ஒன்றும் பாதிக்காது. கொள்கை எதிரி வீழ்த்துறதா முக்கியம்னு கூட அது கூட போகலாம். அது அவருக்கு தன்மான குறைச்சலாக அவமானமாக இருந்தால் அதில் அவர் போக மாட்டார். பட் ஸ்டாலினை வீழ்த்துறது எளிதான காரியம் இல்லை. அது ஸ்டாலின் 57-62 காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு பெரிய உயரத்தில் இருக்கிறார். ஓகே சார், தொடர்ந்து அரசியல் வியூகங்கள் எப்படியாக இருக்கும் பொறுத்து பார்ப்போம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி சோனியா.